நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்திலே நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த் மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரவே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகிறது ஜோதியா செட் ஆயிடுச்சுல்ல. விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர் கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா தயிர் சாதம் ரொம்ப புளிக்குது. அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ, இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாருங்க, இந்த பேர்ல இருக்க இச்ச மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓஹோன்னு இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உமைய கணேசனே, ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோன்னு ஆயிரும். அழிச்சு விடு. அட தானிய முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிறியா? கல்லு இருக்கா? கை இருக்கா? கல்லு விழுங்குறான், அழிய போறாங்கிறான். வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம போயிரும் பயமா இருக்குடா. இதுவும் அனுபவிக்காமையா? புரியலையே. இவனை பாடுறா, டேய் கண்ணு கழியாமலே போயிரும் சொல்றேன்டா. செல்வி அப்பவே கூப்பிட்டா, நான் தான் மஞ்ச கயிறு 3 முடிச்சுன்னு வேணான்ட்டேன். வந்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா வெறும் 10,000 மாத்திரம் எடுத்துட்டு மத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட பணம் எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்று கட்டு, கரண்ட் கட்டு. என்னடா இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு? சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 இருக்கு. மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000மா? உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்கு தான். ஓ ஆட்டத்தை பார்க்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காந்தியம் திருவிழால நான் ஆடுறதுக்கு என் மாமா எவ்வளவு வாங்கினார் தெரியுமா? 25,000 ரூபாய். இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 25,000 ரூபாய்க்கு நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா. நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு. ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சாங்காத ஆட. ரோஸ், இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விளப்பதானே குடிக்கிற, நல்லா குடி. எங்க ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனை மாதிரி தெரியலையே. ஏய், என்ன சொல்ல வர? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குதுல்ல. என்ன? இல்ல நான் வாட்ச சொன்னேன், வேற எதுவும் இல்லப்பா. இது மாதிரி பல விண்கற்கள் பூமியை கடந்து போகுது. ஏங்க இன்னும் இந்த நியூஸ பாத்துட்டு இருக்கீங்க? ஏங்க அந்த சீரியல செத்த மாத்தங்களேன். அந்த செல்லம்மா புருஷன் இருக்கானா செத்தானான்னு ஒண்ணும் தெரியல. அட செத்த மாத்தங்களே, ஒரு டென்ஷனா இருக்கு. ஏண்டி, உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு நாடகம் பாக்குறது முக்கியமா போச்சோ? நீங்க வேற ஒண்ணு, வேற நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் இதையதான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தானுங்க. ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் செய்தி. இப்பதான் 24 மணி நேரமே செய்தி ஓட்டுறானுங்களே. அதனால ஏதாவது ஒண்ணு வச்சு ஓட்ட வேண்டியதுதான். நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள்ல இந்த கல்வி செய்தி காணாம போயிடும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏதோ ஒரு நாள் பொழப்பு போச்சு. வாங்க போய் வேலையை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வானிலை ஆய்வு மையத்துல சொல்லி என்ன நடந்திருக்கு? மழை வரும்பா, புயல் வரும்பா, வராது. அதை மீறி வந்தாலும் ஆந்திரா நோக்கி சென்றதும்பா. அப்படிதான் இந்த கல்லுகள் எல்லாம். நீ வேணா பாரு, கடைசியா வங்கக்கடலை விழுந்துச்சும்பா. அது இருக்கட்டும், எல்லாம் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தீங்க. இவனுக்கு மட்டும் எப்படி தனியா தலையில அடிபட்டுச்சு? மா, அது ஒண்ணும் இல்லம்மா, முக்குவீடு சாதா பாட்டி இருக்குல்ல, கூடத்துல மாட்டிக்கிச்சு. அதை காப்பாத்த போய் தான் அடிபடுச்சு, அவ்வளவுதான். எல்லாம் உங்க அப்பா நான் சொல்லணும்.
எம்ஜிஆர் படம் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு. தீரன் ஏனுங்க ஐயா கூட்டு சொன்னாங்களா? இல்ல தீரனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் யாரா அது? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா. உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா? சங்கமித்ரா செல்வியோட சொந்தக்கார பொண்ணு. அப்படியாம்மா? வாமா உட்காரு. பரவாயில்ல ஆண்டி, தீரனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்லணும் இவனுக்கு? என்னை காப்பாத்த போய் தான் தீரனுக்கு அடிபட்டுச்சு, அதான். ஓஹோ அப்படியா? சொன்னாங்க சொன்னாங்க. பேரு என்னமா சொன்ன? சங்கமித்ரா. சங்கமித்ரையா? நான் சாரதாவோன்னு நினைச்சேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கூட துணைக்கு வரட்டுங்களா? ஐயோ வேணாங்க, நானே போய்க்கிறேன். நான் வேணா உங்களோட வரட்டுமா? ஓகே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயமா இருக்கு. பயமா? அதான் நான் அவங்க கூட இருக்கல்ல. அது இல்ல. பின்ன டிவியில சொன்னாங்களே அதை நினைச்சா? இல்ல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப நேசிச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் என் கூட இருந்ததில்ல. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் தீரா. இதுவரைக்கும் நடந்த மாதிரி திரும்ப நடந்துடுமோன்னு பயமா இருக்குப்பா. நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன்? ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது. இந்த பக்கம் தான் சத்தம் கட்டுச்சு. 10 இடி சேர்ந்து விழுந்தாப்புல சத்தம் கடிச்சு. சொன்னாங்களே அந்த கல்லுதான் இது. அதேதாங்க. டிவியில சொன்னது 10,000 டன். இது வெறும் கால் தூசிதான். இதை விட 100 மடங்கு பெரிய கல் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குது. என்னையா அப்படி மேலேயே பார்த்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. என்னது கல்லா? அப்பவே சொன்னான் கோவிந்த, வானத்திலிருந்து கல்லு விளைய போகுதுன்னு. அது சரியாத்தான் போச்சு. அது சரி கோவிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பார்த்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரலி வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு? நானு டிவி ரேடியோல பேப்பர்ல பார்த்தத படிச்சத சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியலையா? நல்லா பாருங்க. என்னம்மா சொல்ற? ஆத்தா வந்திருக்காடா வானத்துல இருந்து. ஆத்தாவா? புரியலையே. அங்க பாரு, 2 கண்ணு, மூக்கு, வாய். ஆத்தா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காடா. ஆத்தாவா? ஆமாடா,
அட ஆமாப்பா, ஆத்தா தான் தெரியலையா உங்களுக்கு? ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா, ஆத்தா. ஐயோ, இங்க ரோட்டோரமா இருக்க மயில் கல்லுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்துல இருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவுல பெருசா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரை நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்துல புட்டு வைக்க போறாங்க. அண்ணே புட்டு கடை போட்டலாமே. ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா மாயாண்டி, நம்ம ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட மூச்சு வாங்கிட்டு பேசு. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, அப்புச்சி கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுகன்னு. என்னடா எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பின்ன என்னையா, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சும்மா எதுக்கு கோவப்படுறீங்க? என்ன நடந்ததா பாக்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன். பாருங்கயா, ஒவ்வொன்னும் மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலயும் இந்த கல்லெல்லாம் எடுத்து வீசினது நீங்க தானையா? டேய், இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி எறிகிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே, அதுதான் அவரு சொல்ல வர்றாரு. அதான் உண்மை. ஏய், என்ன நக்கலா? டேய், ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாருடா. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. வந்து பாருங்க, வந்து பாருங்க. அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டுவாங்க. வாங்க, ஆளு மண்டைகளையும் பாருங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.